ஃபெல்சியான் சார். நான் இலங்கை அகதிகள் முகாமில் இருக்கிறேன் சார். பாப்பா மேலேருந்து கீழே விழுந்திருக்கா. அது கல்வி நிர்வாகம் தான் பொறுப்பேற்றுக்கணும். அவங்க தான் காரணம். மிஸ்ஸு சார் எல்லாரும் பொறுப்பேற்றுக்கணும். அசால்ட்டாக இருந்ததுனால தானே சார், கவனம் இல்லாதனால தானே இவ்வளோ நடந்தது. மன அழுத்தம்னா ஸ்கூலில் சொல்லியிருக்கணும், பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கணும் சார், பாப்பா இப்படி பண்ணுறான்ட்டு. அவள் பயப்படுறான் சார். அவள் கான்சியஸ்லேயே இல்லை. ஒரு டைம் ஒரு மாதிரி சொல்கிறா, ஒரு டைம் ஒரு மாதிரி சொல்கிறா. எனக்கு 3:40க்கு தகவல் கிடச்சிச்சிங்க சார். தகவல் கிடைச்ச உடனே அவங்க சொன்னாங்க சின்னதாக ஒரு காயம்னு சொன்னாங்க. பிறகு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. திரும்ப நான் ஃபோன் பண்ணி நான் போகும்போது கிளாஸ் ரூமில் தான், ஆஃபீஸ் ரூமில் படுக்க வச்சுருந்தாங்க. கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, அவள் கான்சியஸ் இல்லை. நான் கேட்குறேன் பாப்பாவை என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் மிஸ்ஸு சொல்கிறாங்க அவள் கான்சியஸ் இருக்கா, விழுந்ததில்லை, நீங்கள் நல்லா ரெக்கவர் ஆனோன்னு கேளுங்க, இப்போ எதுக்கு கேட்குறீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. பெற்ற தாய்க்கு தானே சார் அந்த வேதனை தெரியும். அவங்க அசால்ட்டாக இன்றைக்கி 2 நாள் சொல்லிட்டு போயிடுவாங்க நாளைக்கு சரியாகிரும்னு. வாழ்நாள் ஃபுல்லாக யார் சார் படுறது அந்த வேதனையை? முதுகெலும்பு உடஞ்சி இருக்கிற பாப்பாவுக்கு யார் சார் பதில் சொல்லுவா? மருத்துவர் சொல்கிறாங்க நாளைக்கு சிடி ஸ்கேன் எடுத்துருக்கு, எம்ஆர்ஐ எடுத்ததுக்கு பிறகு சொல்லலாம், ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம் நடக்கிறது. ஸ்கூல் தரப்பில் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. பேசி என்ன பலன் கிடைக்க போகுது? பேசிக்கலாம், நாங்கள் பார்த்துக்குறோம், பேசிக்கலான்றாங்க. இது வரைக்கும் எந்த பேச்சும் பேசலை. தமிழக அரசுக்கு இதே மாதிரி ஸ்கூல்களில் எந்த இதுவும் நடக்கக்கூடாது. கல்வியில் அந்த ஸ்கூல் நிர்வாகம் அசால்ட்டாக இருந்தனால இப்போ இப்படி நடந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு இப்படி நடக்கக்கூடாது. என் பொண்ணுக்கு தேவையான சிகிச்சைக்கு எல்லாமே அவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப மிடில் கிளாஸ், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. நான் கிட்னி ஃபெயிலியரான ஹஸ்பண்டோட தான் நான் அவரை பார்க்குறதா, பாப்பாவை பார்க்குறதா. பாப்பா காலையில் பாப்பாவை நல்லா போனான், சாயந்தரம் இப்படி சொல்லும்போது எப்படி இருக்குங்க சார்? ஃபைனலாக கிளாஸில் தொந்தரவு, அந்த மன உளைச்சல். சார் திட்டினாரு, ஏன் பாப்பா இப்படி செஞ்சேன்னு. பாப்பா அதை செய்யலை, செய்யாத தப்ப பாப்பாவை திட்டியிருக்கிறாங்க. சாரை சொல்கிறதுக்கும் பயப்படுறா, ஏன்னா நாளைக்கு திட்டிடுவாங்க. இப்படி யாரையும் செய்யக்கூடாது, பேரண்ட்ஸை வர சொல்லுவோன்னு சொல்லியிருக்கேன். அந்த பயத்தில் பாப்பா இப்படி பண்ணிட்டா. அதுக்கு காரணம் யார்? சாரும் நிர்வாகமும் தானே. பேரண்ட்ஸை வர சொல்லியிருக்கலாம் தானே. ஏன் அவ்வளோ மன அழுத்தத்தை கொடுக்குறீங்க? சிசிடிவி இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சிசிடிவி இல்லை. ஒரு ஸ்கூலில் சிசிடிவி இல்லாமல் இருக்குமா சார்? அப்படி ஒரு ஸ்கூலில் வைக்கலாமா சிசிடிவி இல்லாமல்? 12th வரைக்கும் மாணவர்கள் படிக்கிறாங்க. 3rd ஃப்ளோர் வரைக்கும் சிசிடிவி வைக்கணும். ஏன்னா தற்சமயம் லேபுக்கு போவாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ சிசிடிவி இல்லாமல் எதுக்கு ஸ்கூல் நடத்துகிறாங்க? சிசிடிவி கண்டிப்பாக வேணும் தானே. எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சிசிடிவி 3rd ஃப்ளோராக இருந்தாலும் வச்சு தான் ஆகணும். வெளியே கேட்டு வரைக்கும் வைக்கணும். பிள்ளைங்களுக்கு என்ன, சார்மாரை நம்பி அம்மா அப்பான்னு நினச்சி தானே நாங்கள் அனுப்புகிறோம். எனக்கு தீர்வு என் பாப்பாவை அவங்க எப்படி நான் ஸ்கூல் அனுப்பணும்னு அது மாதிரி எனக்கு திருப்பி தரணும். என் பாப்பா நடக்கணும். என் பாப்பா கூறிய எல்லாமே அவங்க தான் பார்க்கணும், நிர்வாகம் தான் பார்க்கணும். இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் கையெடுத்து கும்பிட்றது அது ஒன்று தான். என் பாப்பாவுக்கு ஒரு தீர்வு வரணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.